ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்பில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது 500 சப்ஸ்கிரைபர், 3000 மணி நேரம் வாட்ச் அவர் அல்லது 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் 3 விஷயத்தை ஆன் பண்ணிக்க முடியும். அது சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப், ஷாப்பிங் ஆப்ஷன். ஸோ இந்த 3 ஆப்ஷன் பற்றின டீட்டெயில் என்ன, அதை எப்படி ஆன் பண்ணுறது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட டெமோ வீடியோஸ் மூலிமா, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ மூலிமா எப்படி சூப்பர் தேங்க்ஸ் ஆன் பண்ணுறது, மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எபிசோட் 2 ஆல்ரெடி எப்படி ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு இந்த சூப்பர் தேங்க்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் ஆட்ஸ் ஆன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யூஎஸ் டேக்ஸு, ஐடி வெரிஃபிகேஷன், பேங்க் டீட்டெயில், இந்த மாதிரியான ப்ராசஸ் தான். இதுதான் ஆர்டரு. இதில் இப்போ நம்ம 2வது ஸ்டெப்பாக எப்படி சூப்பர் தேங்க்ஸு மெம்பர்ஷிப்லாம் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத டெமோ வீடியோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட மெம்பர்ஷிப் எப்படி ஆன் பண்ணணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஷாப்பிங் ஆப்ஷன். ஸோ அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை மட்டுமே நம்ம ஒரு தனி வீடியோவாக போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி ஷாப்பிங் ஆப்ஷன் பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டுமே தனியாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அதை நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதை நம்ம யூடியூப் சேனலை ஊர் பேர் தெரியாத ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட நம்ம லிங்க் பண்ணி அது மூலியமாக தான் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா சேனலில் பார்த்துருப்பீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஸ்டோர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆப்ஷன் தான் நம்ம இந்த ஷாப்பிங் மூலிமா எனேபிள் பண்ணுறது. அப்படி ஏதோ ஒரு கம்பெனியோடைய ப்ராடக்டை நம்ம சேனலோட லிங்க் பண்ணி அதோடைய ப்ராடக்ட் உண்மையா நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் நம்ம ஆட் பண்ணுறது நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அது எப்படி ஆன் பண்ணணும், அதை பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை வேணால் நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ஒரு பிரத்யேகமான வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அதை தவிர்த்து இருக்கிற சூப்பர் தேங்க்ஸு, மெம்பர்ஷிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல் லெவல் மானிட்டைசேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஏர்ன் பேஜை கிளிக் பண்ணிங்க. லாஸ்ட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் சூப்பர் தேங்க்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் இருக்கும், சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர். ஸோ அது பக்கத்துலேயே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷார்ட்ஸ் வீடியோ, ஷார்ட்ஸ் லைவு, லாங் ஃபார்ம் லைவ்லாம் போடுறதில்ல. அதனால் எனக்கு சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கர்லாம் தேவைப்படாது. நான் லாங் வீடியோ மட்டும் போடுறேன். அதனால் சூப்பர் தேங்க்ஸை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் இஸ் நவ் ஆக்டிவ்னு வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். வேறு எந்த பெரிய செட்டிங்ஸும் இல்லை. நீங்கள் இதில் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதை ஆன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஆன் ஆகிடும். உங்கள் சேனலுக்கு யாராவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணால் அதோடைய மொத்த ரெவன்யூ மேலே எஸ்டிமேட்டட் ரெவன்யூன்னு இருக்குது பாருங்கள், அங்கே ஆட் ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ மெம்பர்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கனாலே உள்ளே இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லெவலு. ஆனால் மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூபே கொடுத்துருக்கிற டிஃபால்ட் லெவலு. அதாவது ப்ரியாரிட்டி ரிப்ளே, கமெண்ட்டு, இயர்லி ஆக்சஸ் டு நியூ வீடியோ, இந்த மாதிரி இருக்கும். யூடியூப் கொடுத்த லெவலையே நீங்கள் வச்சு மெம்பர்ஷிப் கிரியேட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இல்லை நீங்கள் புதுசாக ஒரு லெவல் நீங்களே கிரியேட் பண்ணுன்னா ஆட் பர்க்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல கஸ்டம் பர்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஆடு ஏ கேட்சி டைட்டில், அதாவது நீங்கள் கொடுக்க போகிற மெம்பர்ஷிப்புக்கான டைட்டில் என்னங்கிறத நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக நீங்களே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நானே கஸ்டமைஸ் பண்ணி 2 லெவலை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன், நேமெல்லாம் வச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் 2 பெனிஃபிட்ஸை கொடுத்தேன்.
இது ரெண்டுமே தனித்தனி லெவலில் இருக்கணுமா அல்லது ஒரே லெவலில் இருக்கணுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கான ப்ரைஸ் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். தனித்தனியாகவும் வச்சுக்கலாம் அல்லது ஒட்டுக்காவும் ஒரே லெவலாக தான். இப்போ லெவல் 1ன்னு மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே லெவலில் நீங்கள் கொடுத்த 2 பெனிஃபிட்டாக இருக்கட்டும் 3 பெனிஃபிட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே ஒரே லெவலில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த லெவலுக்கு ப்ராப்பரான ஒரு டைட்டில் கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் லேர்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், LEARNERS லேர்னர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மெம்பர்ஷிப்பில் ஒரு 8 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 8 பேரை அந்த சேனலோடைய டாப்பில் ஷோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த 8 மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுடைய லோகோ வந்து ஷோ ஆகிற மாதிரியான ஆப்ஷன். இதுவும் உங்களுடைய விருப்பம், தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து உங்களுடைய லைவ் சேட்டில் ஒவ்வொரு மாதமும் அதிக கமெண்ட் பண்ணவங்களுடைய மெம்பரை டாப்பில் கொண்டு வந்து காட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன். இதுவும் உங்களுடைய விருப்பம், தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த 3மே எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை ஆன் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஆஃப் பண்ணிக்கலாம், அல்லது 3மே கூட ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அவர் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு கொடுத்து 2 செக் பாக்ஸ் இருக்கும். அது ரெண்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய YT ஸ்டுடியோவில் வந்து இன் ரிவ்யூ அப்படிங்கிற லெவலில் வந்து நின்றுரும். ஸோ மெம்பர்ஷிப்புங்கிறது நீங்கள் செட் பண்ண உடனே உங்களுக்கு அப்ரூவல் ஆகாது. ஸோ நீங்கள் டன் கொடுத்ததுக்கப்புறம் யூடியூப் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துலேருந்து ஒரு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்து தான் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க. உங்கள் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் கொடுத்த லெவல் எல்லாம் ஓகே சேஃபாக இருக்குது அப்படின்னா கீழே இருக்க பாருங்கள் கிரே கலரில் லான்ச் மெம்பர்ஷிப்னு அது வந்து விசிபிள் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து டன் ஆகி ஓகே ஆகிடும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி சூப்பர் தேங்க்ஸ் ஆன் பண்ணும், மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோடு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஷாப்பிங் ஆப்ஷன் பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை அடுத்த வீடியோவாக கூட அப்லோட் பண்ணுறேன். யூடியூப் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் சரி நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.